வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலங்குளத்தில் உள்ள தேவர் சிலைக்கு வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் வெம்பக்கோட்டை அருகே உள்ள ஆலங்குளத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: சாத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார். அவர் நேரடியாக மத்திய அரசுடன் தொடர்புடையவர். எப்படிப்பட்ட திட்டத்தையும் இங்கு கொண்டு வருவார். திருநெல்வேலியில் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து பல்வேறு சாதனைகள் புரிந்தவர் இவர். தொகுதி முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபட்டவர். இப்போது சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அனைத்து இடங்களிலும் திமுகவிற்கு எதிரான அலை வீசுகிறது. அனைத்து இடத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும். தமிழகத்தில் தாமரையை மலர வைத்து வெற்றி விழாவிற்கு பிரதமர் அவர்களை அழைப்போம். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 8008 பேர் கொலை செய்யப்பட்டு உள்ளனர். 2080 பாலியல் வழக்குகள் பதிவாகி உள்ளது. 3 வயது முதல் 63 வயது வரை உள்ள பெண்களுக்கு திமுக ஆட்சியில் யாரும் பாதுகாப்பாக இல்லை. 39,900 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். திமுக ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியவில்லை. இருக்கன்குடி விருதுநகரில் தமிழகத்தையே உலுக்கிய பாலியல் சம்பவங்கள் நடந்துள்ளன. குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்கள். தொகுதி பங்கீட்டில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு சீட் குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்சியில் போதுமான உறுப்பினரே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அதிக இடம் கொடுக்கப்பட்டு உள்ளது. வடமாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கரைந்து வருகிறது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடம் கொடுத்த திமுக தான் காங்கிரசிற்கு அடிமையாக இருந்து வருகிறது. ஆட்சிக்கு வரும்போது 1 கோடி மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுப்போம் என்று கூறினர். 28 மாதங்களாக கொடுக்கப்படவில்லை. திமுக அரசு விவசாயத்திற்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை. எனவே விவசாயம் தெரிந்த விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதி முன்னேற்றம் அடையும். விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையை நயினார் நாகேந்திரன் அவர்கள் தீர்த்து வைப்பார். கேரளாவிற்கு பலமுறை சென்றுள்ள ஸ்டாலின் அங்குள்ள முதல்வர் அவர்களிடம் செண்பகவல்லி அணை திட்டம் பற்றி ஏன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார். செண்பகவல்லி அணை திட்டத்தை செயல்படுத்தினால் விருதுநகர் மாவட்டம் உட்பட 6 மாவட்டங்கள் வளம் பெறும். ஆனால் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை. விருதுநகர் மாவட்டத்தில் பொதுத்துறை நிறுவனமான ஆலங்குளம் சிமெண்ட் ஆலையை நயினார் நாகேந்திரன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் 6 கோடி நிதி வழங்கி ஆலையை சீரமைத்துள்ளார். ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2 அமைச்சர்களும் 40 கோடியில் அடிக்கல் நாட்டியதோடு சிமெண்ட் ஆலையை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலை இருந்து வருகிறது. சிமெண்ட் ஆலை பிரச்சனையை பாஜக தீர்த்து வைக்கும். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார். கூட்டத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சந்தோஷ்குமார், பாரதிய ஜனதா கட்சி ராஜா பாண்டுரங்கன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.